ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 108. யாழினி. ஐயோ, எங்க போறோம்னு கொஞ்சம் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போங்க. எங்க போறோம்னு சொல்லாமல் இப்படி நீங்க பாட்டுக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் தான் அமைதியா வருவது? யாழினியின் கேள்வி எதற்கும் அபிமன்யுவிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. காரை ஓட்டுவதிலேயே தன் முழு கவனத்தையும் செலுத்தியபடி சென்று கொண்டிருந்தான். யாழினி, இப்போ நீங்க பேச போறீங்களா இல்லையா? அபிமன்யு, கொஞ்சம் நேரம் முன்னால் வாயை மூடிக்கிட்டு சும்மா வர முடியாதா? இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே வர, அதான் சர்ப்ரைஸ் என்று சொல்லியிருக்கேன்ல. யாழினி, ஒரு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் போதும். நீங்க எங்க போறோம்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேன் என்றால் முகத்தை திருப்பியபடி. அபிமன்யு, ஓ, நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியா என்றான் தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி பார்த்தபடி. யாழினி, அப்படி சொல்லல, எங்க போறோம்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல, அதான் கேட்டேன். அபிமன்யு, சொல்ல முடியாது என்று வெடுக்கென்று கூறிவிட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். யாழினி, ச்சே, இவர் ஏன் இப்படி இருக்கார்? எப்போ சிரிச்சு பேசுவார், எப்போ திட்டுவார் என்றே சொல்ல முடியல. சரியான சிடுமூஞ்சு என்று தன் மனதிற்குள் பொறுமியவள், இதற்கு மேல் எவ்வளவு கேட்டாலும் அபிமன்யுவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது என்று தூங்கிவிட்டாள். அபிமன்யு அவன் நினைத்த இடத்திற்கு வந்தவுடன் யாழினியை எழுப்ப, அலுப்பில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று கண்முன்னே இவ்வளவு ரம்யமான காட்சியை பார்த்ததும் ஒன்றும் புரியவில்லை. ஏதோ கனவுலகில் இருப்பது போல் தோன்றவும் தன் கண்களை கசக்கி மீண்டும் பார்த்தாள். ஆம், உண்மைதான். அந்த மலையின் உச்சியில் இருந்து பார்க்கும் பொழுது மொத்த ஊருமே அழகாய் காட்சியளித்தது. இது போன்ற ரம்யமான காட்சிகளை அவளின் ஊரிலேயே கண்டிருக்கிறாள்தான். ஆனாலும் இப்படி மலையின் மேலிருந்து கீழே பார்ப்பது இதுவே முதல் முறை. தன் கண்களை இமைக்க மறந்து இயற்கை அன்னையின் அழகை ரசித்தபடி நின்றிருக்கும் தன் மனைவியை ரசித்தபடி நின்றிருந்தான் அபிமன்யு. இருவருமே சற்று நேரம் தாங்கள் இருக்கும் சூழலை மறந்து போய் வேறு ஒரு உலகம் சென்று விட்டனர். யாழினி, என்ன இடம் இது? இங்க எதுக்கு இப்ப கூப்பிட்டு வந்திருக்கீங்க? யாழினியின் கேள்வியில் தன் நிலை அடைந்த அபிமன்யு சுற்றி இருக்கும் எழிலோவியமான இயற்கை அழகை பார்த்தபடி, இங்க நமக்கு எஸ்டேட் இருக்கு. இதுவரைக்கும் நீ நம்ம எஸ்டேட்டை சுத்தி பார்த்ததில்லையே, அதான் கூப்பிட்டு வந்தேன். சரி வா என்றவன் யாழினியை அழைத்து கொண்டு கொடைக்கானல் வந்தால் இவர்கள் தங்குவதற்கு என்று பிரத்யேகமாக இயற்கை காட்சிகளுக்கு நடுவே கட்டப்பட்டிருந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்தான். யாழினி சற்று நேரமும் தன் வாயை மூடாமல், இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஹில் ஸ்டேஷனுக்கு வரேன் என்று தங்களை சுற்றி இருக்கும் காட்சிகளை பார்த்து அபிமன்யுவிடம் விவரித்து கொண்டே வந்தாள். வண்டி நேராக கெஸ்ட் ஹவுஸிற்குள் நுழையவும் யாழினி, இது யாருடைய வீடு என்றாள் கேள்வியாக. அபிமன்யு, நம்ம வீடுதான், இங்க வந்தா தங்குறதுக்காக கட்டினது. யாழினி, நீங்க இங்க அடிக்கடி வருவீங்களா? அபிமன்யு, இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அபிமன்யுவின் பதிலில் யாழினி ஆச்சரியமாக அவனை திரும்பி பார்த்தவள், ஏன், இது உங்க இடம் தானே, நீங்க இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையா? அபிமன்யு, இங்க வரணும்னு பெருசா இன்ட்ரெஸ்ட் வந்தது கிடையாது, அதான் உன் கூட சேர்ந்து நானும் சுத்தி பார்க்கலாம் என்று வந்திருக்கேன். யாழினி, ஓ என்று இழுக்க அபிமன்யு, அது மட்டும் இல்ல, ஹனிமூனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் தான் போகணுமாமே. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணலாம்னு தான் யோசிச்சேன். பட் டிராவலிங் டைம்லாம் அதிகமாக இருக்கு. அது வரைக்கும் எல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதான் இங்க கூப்பிட்டு வந்துட்டேன். இங்க நம்மளை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க, நமக்கும் பிரைவசியா இருக்கும்ல. அபிமன்யுவின் வார்த்தையில் யாழினிக்கு முகம் குப்பென்று சிவந்து விட்டது. இதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் தன் பார்வையை சுற்றிலும் அலைய விட்டபடி நின்றிருந்தாள். பட்டென்று தன் மனதில் இருப்பதை கூறிவிட்ட அபிமன்யு கூறிய பிறகுதான் அதை உணர்ந்தான். ஓ காட், இதை யாழினிக்கு சர்ப்ரைஸா வச்சிருக்கணும்னு நினைச்சேன், இப்படி உளறிட்டியடா, இப்போ அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் என்று எண்ணியபடி யாழினியை பார்க்க அவளின் முக பாவனையில் அபிமன்யுவிற்கு சிரிப்பு தான் வந்தது. பிறகு வழக்கம் போல் யாழினியை சீண்ட வேண்டும் என்று அபிமன்யுவின் மனம் தூண்ட, அபிமன்யு, என்ன பேபி டால், உனக்கு இந்த இடம் ஓகே தானே, இல்ல ஹனிமூனுக்கு வேற எங்கேயாவது போகணும்னு ஆசைப்படுறியா? யாழினி, சேச்சே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று ஒரு நொடியும் அங்கே நிற்காமல் ஓடிவிட்டாள். யாழினிக்கு எப்படி அபிமன்யுவை எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. படபடப்பும் பதட்டமும் சற்று அதிகப்படியாகவே தான் இருந்தது. அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக, ஐயையோ, நாம இங்க இருக்கோம்னு யாரிடமும் சொல்லவே இல்லையே, அப்பா வேற ஊரிலிருந்து வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கூட நம்ம இங்க வருவதை பத்தி சொல்லாமல் வந்துட்டோம். நம்மளை காணும்னு அத்தை கிட்ட கேட்டா அத்தைக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாது. முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம இவர் கூட இங்க வந்திருக்கிறத பத்தி சொல்லணும் என்று எண்ணியவாறு தன் செல்போனை தேட அதை காணவில்லை. யாழினி, என்ன இது, எங்க போச்சுன்னு தெரியலையே, பேக்ல தானே வச்சிருந்தேன்.
ஒருவேளை அவர் எடுத்து வச்சிருக்காரோ என்று எண்ணியபடி அபிமன்யுவை தேடிச் சென்றாள். அவன் யாருடனோ வாசலில் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அங்கே சென்றாள். இவளை பார்த்ததும் புதியவரை அங்கிருந்து அனுப்பியவன் இவளிடம், என்னாச்சு? யாழினி, அது என்னுடைய ஃபோனை காணும், நீங்க பாத்தீங்களா? அபிமன்யு, ஓ அதுவா, என்கிட்ட தான் இருக்கு என்றான் இலகுவாக. யாழினி, அப்படியா, சரி அதை கொடுங்க. அபிமன்யு, எதுக்கு? யாழினி, நம்ம இங்க வந்தது பத்தி யார்கிட்டையும் சொல்லவே இல்லையே, நம்மளை தேடுவாங்கல்ல, அதான் ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தேன். அபிமன்யு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். யாழினி, எங்க வீட்டிலிருந்து வேற அப்பா எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமா? அபிமன்யு, நீ என்ன எல்கேஜி குழந்தையா? எங்க போனாலும் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போவியா? என் கூட தானே வந்திருக்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிக்கிறேன். தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணாத. நாம இங்கிருந்து கிளம்பும்போது தான் உன் கைக்கு அந்த ஃபோன் கிடைக்கும். யாழினி, நீங்க மட்டும் ஃபோன் வச்சிருக்கீங்கல்ல, நான் வச்சிருந்தா என்ன? அபிமன்யு, இங்க பாரு, நாம 2 பேரும் இங்க ஸ்டே பண்ற வரைக்கும் என்கிட்டையும் ஃபோன் இருக்காது, உன்கிட்டையும் ஃபோன் இருக்காது. நாம இங்க வந்தது நமக்காக, ஃபோன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லை. யாழினி, இந்த வீடியோ ஏதோ தனியா காட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இங்க இருக்க டிவியும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்ப ஃபோனும் இல்லைன்னா போர் அடிச்சிரும். அபிமன்யு, அவ்வளவுதானே உன்னோட பிரச்சனை, உனக்கு போர் அடிக்காமல் நான் பாத்துக்கிறேன் என்று தன் ஒற்றை கண்ணை சிமிட்டி கூறியவன் அவள் சுதாரிப்பதற்குள் அவளை தன் கரங்களில் ஏந்தியிருந்தான். யாழினி, என்ன பண்றீங்க நீங்க வாசல்ல நின்னுக்கிட்டு என்றவள் தங்களை சுற்றி முற்றி பார்க்க அந்த இடத்தில் ஒரு ஈ காக்கா கூட தென்படவில்லை. அபிமன்யு, இப்போதான் யாரோ காட்டுக்குள்ள இருக்க வீடுன்னு சொன்னாங்க, இந்த காட்டுக்குள்ள யார் வரப்போறாங்க, நாம இங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம் என்றவன் யாழினியின் நெற்றியில் தன் நெற்றியை செல்லமாக முட்டினான். அபிமன்யுவின் ஒவ்வொரு செய்கையிலும் யாழினிக்குள் பல பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தன. அபிமன்யுவின் அருகில் தன் நிலை மறந்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. பல உணர்வுகள் அவளுக்குள் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட வார்த்தைகளை எழவில்லை. நேராக அபிமன்யுவின் கால்கள் படுக்கை அறைக்கு சென்றுதான் நின்றது. இது எதிர்பார்த்ததுதான் என்றாலும் யாழினியின் அடிவயிற்றுக்குள் ஏதோ சுழல்வது போலவே ஒரு எண்ணம். அந்த அறையின் ஒரு பக்கம் முழுவதும் கண்ணாடியை கொண்டு சுவர் போன்று அமைக்கப்பட்டிருந்தது. வெளியே தெரியும் ரம்யமான காட்சியை அப்படியே இங்கிருந்து பார்க்கும்படி அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதை திரைச்சேலைகளை கொண்டு மூடவும் அந்த அறையே கும் இருட்டாக மாறியது. இருளில் யாழினியின் கைகள் தானாக அபிமன்யுவின் கழுத்தில் மாலையாக கோர்த்து கொள்ள யாழினியின் செவிமடல் அருகே ஷல்லை என்ற வாக்கியம் மட்டுமே விழுந்தது. அபிமன்யுவின் கேள்வியில் யாழினியின் முகம் செவ்வண்ணம் பூசிக்கொள்ள பதிலுரைக்க முடியாமல் என்ற எழுத்து மட்டுமே வெளியே வந்தது நாணத்துடன். இது போதுமே, தன்னுடைய இத்தனை நாள் காத்திருப்பிற்கும் இதோ பலன் கிடைத்து விட்டது என்பது போல் அபிமன்யு யாழினியை ஆக்கிரமிக்க தொடங்கினான். அறை முழுவதும் இவர்களின் முனங்கல்கள் மட்டுமே எதிரொலிக்க கதிரவனும் இவர்களுக்கு சற்று அதிகப்படியான இருளை கொடுத்து தாமதமாகவே பூமியில் தன் கதிர்களை பரப்பினார். இருவருமே விடிந்தது கூட தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். இரவு தூங்கினால்தானே இப்பொழுது விழிப்பதற்கு என்று அங்கு சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரம் இவர்களை பார்த்து பல்லை காட்டியபடி 11 மணியை நோக்கி தன் முற்களை நகர்த்தி கொண்டிருந்தது. தூக்கத்திலேயே அபிமன்யுவின் கைகள் யாழினியின் மீது ஊடுருவ அதில் அவளின் தூக்கம் முற்றிலுமாக பறந்து போய்விட்டது. அவசரமாக அபிமன்யுவை திரும்பி பார்க்க அவன் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். யாழினி, தூங்கிக்கிட்டு இருந்தா அமைதியா தூங்க வேண்டியது தானே, எங்கேயாவது கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காரா பாரு என்று முணங்கியபடி அபிமன்யுவின் கையில் பட்டென்று ஒரு அடி போட்டாள். அதில் தன் தூக்கம் களைய கண்ணை திறந்து பார்த்தவன் கோபமாக தன்னை பார்த்து முறைத்து கொண்டிருக்கும் யாழினியை பார்த்து, குட் மார்னிங் பேபி டால் என்றான் முற்றிலுமாக தூக்கம் களையாத குரலில். யாழினி கோபமாக அவனை முறைத்து பார்த்தபடி, என்ன இது என்றால் அவன் கைகளை சுட்டி காட்டியபடி. அபிமன்யு, என்னது, என்னோட கைதான், வேற என்ன? யாழினி, உங்க கைதான், யார் இப்போ இல்லைன்னு சொன்னா, அதை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? தூங்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா நான் எப்படி தூங்குறது? அபிமன்யு, நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண, நீ தான் நைட் ஃபுல்லா என்னை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ண. யாழினி, யாரு, நானா உங்களை டிஸ்டர்ப் பண்ண? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றீங்களா? அபிமன்யு, நான் என்ன பண்ண, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, நான் என்ன பண்ணேன்னு நீயே சொல்லு. யாழினியின் மனக்கண் முன்பு நேற்றைய சம்பவங்கள் வந்து போக அபிமன்யுவின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் வாயடைத்து போய்விட்டாள். அபிமன்யு வேண்டுமென்றே, சொல்லு பேபி, நான் என்ன பண்ண? யாழினி, வேண்டுமென்றே நாம எந்த பதிலும் சொல்ல மாட்டோம் என்று தெரிந்து கொண்டே கேட்கிறார் பாரு என்று உள்ளுக்குள் முணுமுணுத்தவாறு, தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்க ஒண்ணுமே பண்ணல, போதுமா? பிறகு அபிமன்யு யாழினியிடம் கூறியது போலவே அந்த 4 நாட்களும் எப்படி போனது என்றே அவளுக்கு தெரியவில்லை.
சற்று நேரம் கூட வீணடிக்காமல் அபிமன்யு வந்த காரியத்திலேயே மும்முரமாக இருந்தான். 1 வருடத்திற்கு பிறகு ஆரியன், அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவர், நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுத்து போவேன். வள்ளியம்மை பாட்டி, அவன் பொண்டாட்டியே அவன் கவனிக்கிறான், உனக்கு என்னடா? வைத்தறிச்சல் பிடிச்சவனே, ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போற வேலையை பாரு. ஆரியன், பாட்டி இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நீங்க எப்போ பார்த்தாலும் அண்ணாவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. வீட்டில் 2 வயசு பசங்க இருக்கும். இப்படி அவர் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா கள்ளம் கபடம் இல்லாத எங்க மனசு இதை பார்த்து கெட்டு போயிடாதா? அபிமன்யு, ஏன் பொண்டாட்டிக்கு நான் இப்படி தான் ஊட்டி விடுவேன். உனக்கு பார்க்க பிடிக்கலனா பார்க்காத, திரும்பிக்கோ. மீரா, ஆரி ஏன்டா இப்படி அவனை டென்ஷன் பண்ற? பாவம் யாழினி, பிரெக்னெண்டா இருக்க டைம்ல எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அதனால் தானே அபி ஊட்டி விடுறான். நீ ஏன் அவனை சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? இனி நிகழப்போவது என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம்.